பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரவேல் மக்கள் ரெண்டாக பிரிஞ்சாங்க. வடக்கு இஸ்ரேல்ல வாழ்ந்தவங்க அந்நிய இன ஜனத்தோட கலந்து சமாரியர்களாக மாறினாங்க. அவங்க தங்கள் மலைப்பகுதிகளிலேயே கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தெற்கு இஸ்ரவேலில் இருந்த யூதர்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயம் மட்டும்தான் புனித ஸ்தலம்னு, அங்க மட்டும்தான் தேவ பிரசன்னம் இருக்குன்னு நம்பினாங்க. இந்த பிரிவு இனம், மதம், கலாச்சாரம்னு எல்லாவற்றிலும் பகைமையை உருவாக்குச்சு. யூதர்கள் பார்வைக்கு சமாரியர்கள் தகுதியற்றவங்களா, தீண்டத்தகாதவர்களா இருந்தாங்க. அதே மாதிரி சமாரியர்களுக்கும் யூதர்கள் அகந்தை உள்ளவர்களா, ஆணவம் பிடிச்சவங்களா தோணுச்சு. கடவுளால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தின் இந்த பிளவுக்கு மத்தியில சமுதாயத்தால் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் கதை பிறந்துச்சு. நண்பகல் வெயில் சமாரியாவின் மண்ணை சுட்டெரிச்சு தூசி பறந்த மண் பாதைகளை உலர வச்சிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல யாரும் கிணறு பக்கம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஊரால ஒதுக்கப்பட்டு வெக்கத்துல தலை மறைந்து வாழ்றவங்களை தவிர. அந்த நேரத்துல அவ குடத்தை தூக்கிட்டு வந்தா. தண்ணீருக்கு தாகமா இருந்ததால மட்டும் இல்ல, அவ ஆன்மா ஒரு ஆழமான தாகத்துல தவிச்சிட்டு இருந்தது. ஊருக்காரங்க அவளை பாவின்னு ஒதுக்கி அவ பேரை கூட மறந்து போயிட்டாங்க. ஆனா அவ அமைதிய தேடினா. யாராவது தன்னை ஒரு மனுஷியாவது ஏத்துப்பாங்களான்னு, தான் மேல ஒரு கருணை பார்வையாவது விழுமான்னு தாகமா இருந்தா. எல்லா நாளை போல அன்றைக்கும் கிணற்றுக்கு வந்து மௌனமா குடத்தை நிரப்பி யாரோட பார்வையிலையும் சிக்காம திரும்ப போயிடலான்னு நினைச்சா. ஆனா கிணற்று மேடையில ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. பார்த்தாலே தெரிஞ்சது அவர் ஒரு யூதர், அந்நியன், இவ இனத்தோட எதிரி. ஒருவேளை அவரால் ஆபத்து கூட இருக்கலான்னு அவ கண்களை திருப்பிக்கிட்டா. அந்த காலத்துல நெருங்கின உறவை தவிர ஆண்கள் தெரியாத பெண்களோடு பொது வேலையில பேசுறது இல்லை. யூதர்கள் சமாரியர்களை பார்த்தாலே 10 அடி தள்ளி தான் நிற்பாங்க. சமாரியர்கள் வந்த இடமே அசுத்தம்னு நினைச்சாங்க. இங்க ஒரு யூத ஆண் ஒரு சமாரிய பெண்ணுக்கு அருகில நிற்கிறாரு. இவளை மாதிரி ஒருத்தியோட பேசுறது சான்ஸே இல்லை. ஆனா அவர் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு குடிக்க தண்ணி தான்னு கேட்குறாரு. வேகமா நடந்துட்டு இருந்தவ திடுக்கிட்டு நிற்கிறா. இது என்ன, தன்னை அவமானப்படுத்த விரிச்ச வலையா இருக்குமோன்னு யோசிச்சு, நீர் யூதரா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தண்ணீர் கேட்பது என்ன அப்படின்னு கோபமா கேட்டா. அதற்கு மறுமொழியா இயேசு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாருன்னு சொல்றாரு. அவ இதயம் ஒரு கணம் தடுமாறுச்சு. இந்த பதில் அவ எதிர்பார்க்கல. இலக்காரமா சிரிச்சிட்டு, உங்களுக்கு குடம் கூட இல்லை, எப்படி தண்ணி எடுப்பீங்கன்னு கேட்டா. ஆனா இயேசு கிணற பற்றியோ தண்ணீரை பற்றியோ பேசல. அவ மனசுல இருந்த காயங்களை தொட்டு பேசினாரு. நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு இவ்விடத்தில் வான்னு சொல்றாரு. ஒரு கணம் எல்லாம் அமைதியாயிருச்சு. அவ கண்கள் தரைய பார்த்துச்சு. மத்தியான காற்று கனமாச்சு. எனக்கு புருஷன் இல்லைன்னு மெதுவா இயேசுவுக்கு கேட்காத மாதிரி பேச்சை தவிர்க்க முணுமுணுத்தா. ஆனா இயேசு இரக்கத்தோட அவளோட இருதயத்தை ஊடுருவுற கத்தி மாதிரி சொன்னாரு. நீ சொன்னது சரியே, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ உன்னோடு இருக்கிறவன் உன் புருஷன் இல்லைன்னு சொன்னாரு. அவ மனசு பயத்திலையும் ஆச்சரியத்திலையும் தடுமாறுச்சு. இந்நாள் வரைக்கும் அவள் பாதுகாத்து கட்டிய மாய சுவர்கள் கிணற்று மண்ணுல சுக்குநூறா உடைஞ்சது போல உணர்ந்தா. இவருக்கு எப்படி தெரியும், இவர் யாருன்னு மனசால பாஞ்சுது. கொஞ்சம் சமாளிச்சு பேச்ச மாத்த பார்த்தா. எங்க முன்னோர்கள் இந்த மலையில வணங்கினாங்க, ஆனா நீங்க யூதர்கள் தேவாலயத்துல மட்டும்தான் தேவன் இருக்காருன்னு எங்களை ஒதுக்கிட்டீங்கன்னு வம்ச வரலாறுலாம் பேசுறா.
ஆனா இயேசு விவாதிக்கல. அவளை கூப்பிட்டு, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. அவ குரல் நடுங்க ஆரம்பிச்சுது. மேசியா வருவாருன்னு தெரியும், அவர் எல்லாத்தையும் விளக்குவாருன்னு பயந்துட்டே சொல்றா. அப்ப இயேசு அவ ஆன்மாவை நேருக்கு நேர் பார்த்து அமைதியா உறுதியா சொன்னார், உன்னோடு பேசுகிற நானே அவர். உடனே அவ கையில இருந்த குடம் நழுவி கிணற்றின் மண்ணில் விழுந்துச்சு. தண்ணீர் இனி பொருட்டே இல்லை. உச்சி வெயிலோட பிரகாசத்துல அவ மனசுல இருந்த இருள் விலகி ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சுது. அவ கால் அடியில தூசி பறந்து உற்சாகத்தோட ஓடினா. இது பயத்துல ஓடுற ஓட்டம் இல்ல, துள்ளி குதிச்சு போன ஓட்டம். இது வரைக்கும் ஊரை விட்டு மறைஞ்சி வாழ்ந்தவ இப்போ ஊருக்குள்ளேயே ஓடி போனா. எல்லாம் அதிர்ச்சியோட பார்க்க, வாங்க வாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் சொன்ன அந்த ஆச்சரியமானவரை காணுங்க, இவர்தான் கிறிஸ்துவோன்னு கத்தனா. சிலர் பைத்தியக்காரின்னு திட்டினாங்க. ஆனா பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவ சொன்னதை கேட்டு ஆர்வத்துடன் அவ பின்னாடி போய் இவர் யாரா இருக்கோன்னு பார்த்தாங்க. ஒதுக்கப்பட்டவர், பெயர் தெரியாத ஒரு சாதாரண பெண் இப்போ இரட்சகரிடம் தன் ஜனங்களை கூட்டி செல்லும் ஒரு பாத்திரமா மாறினா. வரலாற்றுல முதல் சுவிசேஷகின்னு பேர் பெற்றா. எந்த ஒரு ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சீஷர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியங்க. நான் அவரேன்னு கிறிஸ்து தன்னை மேசியாவாக முதல்ல வெளிப்படுத்தியது இவளுக்கு தான். வனாந்தரத்துல கூப்பிடுற யோவான் ஸ்தானகனோட குரலோடு வறண்ட சமாரியாவில் இவ குரல் ஒலிச்சுது. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்திற்கான நம்பிக்கையின் ஊற்றுன்னு உறுதிப்படுத்தினா. அவ கடந்த காலம் அவளை தகுதியற்றவள் ஆக்கல, அது அவளை தேவ இரக்கத்திற்கு தகுதியாக்குச்சு. இன்றைக்கு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? சமுதாயம் நம்மளை பிரிச்சு நீ தகுதி இல்லைன்னு சொல்லும் பொழுது இயேசு எல்லா எல்லைகளையும் உடைக்கிறாரு. ஜாதி, மதம், இனம், பாலினம், கடந்த கால தவறுகள் எதுவும் அவரோட கிருபைக்கு தடையில்லை. ஒரு சாதாரண பெண்ணா எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவரா இருந்தாலும் இயேசு கூட இருந்ததுனால தைரியமா எழுந்து நின்னா. இன்றைக்கும் நம்முடைய அவமானம், தனிமை, பயம் ஒரு எதிர்பாராத கிணற்றண்டை சூழல்ல அவரால் மாற்றப்படுது. இவ கதை நாமளும் தேவனுடைய சந்திப்புக்கு தகுதியானவங்க தான் உறுதிப்படுத்துது. இவ நமக்கு என்ன சொல்றா? நான் ஒரு பாவி, ஆனா அவர் என்னை தெரிந்தெடுத்தாரு. என் கதை அவருக்கு முழுசா தெரிஞ்சாலும் அவர் அப்படியே என்னை ஏத்துக்கிட்டாரு. மறைஞ்சி வாழ்ந்தவன்னா இப்போ எல்லார்கிட்டையும் ஓடி சொல்றேன், அவர் தான் கிறிஸ்து. நீங்களும் அவரை சந்திங்க, உங்க வெக்கத்தை விட்டு ஜீவ தண்ணீரை குடிங்க. அவளோட சாட்சி இன்னும் ஜீவனோடு இருக்கு. நம்முடைய குறைகளை தாண்டி தேவனுடைய கிருபையை பகர சொல்லுது. ஒரு சாதாரண பெண்ணால் முடிஞ்சா நம்மாலும் முடியும்.